இங்க ஒருத்தன் ஒரு ஃபேமிலியை அப்படியே நடுக்காட்டுல கயிறுல கட்டி போட்டு வச்சிருக்கான். அவங்களை சுத்தி ஏகப்பட்ட பாம்புகளா இருக்குது. அவனுடைய நோக்கம் என்னன்னா இவங்களுடைய உயிரை பணைய வச்சு அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய அனகொண்டாவை பிடிக்கிறது தான். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அவன் நினைச்ச மாதிரி அந்த மிகப்பெரிய அனகொண்டா அந்த இடத்துக்கு வந்து அந்த ஃபேமிலி அப்படியே டைட்டா இறுக்கி அவங்களை அப்படியே சாப்பிட வருது. அது அவங்கள சாப்பிடுறதுக்குள்ளேயே இவன் ஒரு கயிறை பிடிச்சி இழுத்துறான். இழுத்து அடுத்த செகண்டே பார்த்தா அவங்களோட சேர்ந்து அந்த அனகொண்டாவும் ஒரு வலைக்குள்ள மாட்டிக்குது. ஆனா அவன் நினைச்ச மாதிரி இல்ல, அந்த அனகொண்டா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த வலையே அறுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுது. தப்பிச்சு போனது மட்டும் இல்லாம இவனை துரத்திக்கிட்டு வந்து இவனுடைய கழுத்திலேயே ஒரு கடி கடிச்சு அவனை அப்படியே சுருட்டி அவனை ஒரே முழுங்கா முழுங்கிடுது. அதே நேரத்துல அந்த பக்கம் அந்த கயிறுல கட்டி போட்டு வச்சிருக்கிற சின்ன பையன் என்ன பண்றான்னா அந்த கயிறை அப்படியே பல்லாலேயே கடிச்சு அறுத்துட்டு அவங்க எல்லாரையுமே காப்பாத்துறான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அங்க இருந்து தப்பிச்சு போய் ஒரு மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த இடத்தையும் அந்த அனகொண்டா கண்டுபிடிச்சிருது. மறுபடியும் அவங்க அங்க இருந்து தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த அனகொண்டா அவங்க அப்பாவுடைய காலை பிடிச்சி பயங்கரமா கடிக்க ஆரம்பிச்சிடுது. அதனால அந்த குட்டி பையனுடைய அம்மா ஒரு மிகப்பெரிய கட்டை எடுத்து அந்த அனகொண்டாவை பயங்கரமா அடிக்கிறாங்க. உடனே அது விட்டுருது. விட்டது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல முழுங்குன அந்த வில்லனை அப்படியே வெளியில கக்கிடுது. அவன் அப்படியே செத்து போன நிலையில கீழே வந்து விழுறான்.